இந்த ஆளோட பாடி டெம்பரேச்சர் மைனஸுக்கு கீழே போகுது. அதனால இவரோட பாடி பாக்கறதுக்கு ப்ளூ கலர்ல இருக்கு. நடுக்காட்டுல யாரோ தீ பத்த வச்சிருக்காங்க. அதுல இவரோட பாடியை நார்மல் ஆக்கிக்கிறாரு. இப்படியே இவரோட பாடி நார்மல் ஆனதுக்கு அப்புறம் இவர் அந்த நெருப்பு மேல கை வச்சனால அந்த நெருப்பு ஃபுல்லா ஐஸ் கட்டியா மாறிடுது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு நாள் ராத்திரி இவரோட பால் உறைஞ்சு போன லேக் மேல போய் மாட்டிக்கும். அந்த பாலை எடுத்த உடனே அந்த ஐஸ் கட்டி உடஞ்சு உள்ள போயிருவாரு. உயிர் பழைக்கிறதுக்காக அந்த ஐஸ் கட்டி உடைச்ச மேல வருவாரு. அதுல இருந்து இவர் எந்த பொருள் எல்லாம் தொடுறாரோ அது எல்லாமே ஐஸ் கட்டியா மாறிடும். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நார்மலா இருப்பாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் குளிரும். அதுக்கப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுறான். அங்க இவனோட பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க அவனோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கு. மறுபடியும் அவனுக்கு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப அவன் தலையில கை வைப்பாங்க. அவங்க கை கொஞ்சம் ஹீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கை மேல இவன் கை வைப்பான். அவங்க உடனே கையை உதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவனோட பாடி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பி போயிருவான். அன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு இவனை தேடி வருவா. இவன் இருக்கிற நிலைமையை பார்த்த உடனே அவ பயந்து தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. இவனை பார்த்த உடனே மறுபடியும் பயந்து தண்ணியில நீந்த ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அந்த சக்தி கிடைச்சதுல இருந்து அவன் கொஞ்சம் வினோதமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்க தண்ணியை தொட்ட உடனே எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும். வெளியே வரும்போது அந்த பொண்ணோட கால் மட்டும்